ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கில் சோனிக் ரேஸ் ட்ரிக் வந்து எப்படி ஈஸியாக செஞ்சு கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அது எப்படி கற்றுக்கலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சோனிக் ரேஸ் ட்ரிக்னா என்னங்கிறத பாருங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி சோனிக் ட்ரிக் எப்படி செய்யணுங்கிறத வந்து கற்றுருப்போம். அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாருக்கும் சோனிக்கு எப்படி செய்யணும் தெரியலனா அதை ஃபஸ்ட்டு பார்த்து கற்றுக்கோங்க. அந்த சோனிக் ட்ரிக்கே வந்து டபுளாக செய்கிறது தான் வந்து சோனிக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட் நம்ம நார்மலாக பேசிக்காக வந்து இதுதான் சோனிக் ட்ரிக்கு. அந்த சோனிக் வந்து இப்படி செய்கிறது ஃபஸ்ட்டு வந்து இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி செய்கிறது பேர் தான் வந்து சோனிக் ரேஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதாவது இதில் செய்கிறது சோனிக்கை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த வரல், அதாவது சொந்த வரலையும் நடுவரலுக்கும் ஃபஸ்ட்டு சோனிக் செஞ்சுட்டு அப்புறமா மோதிர வரலேருந்து ஆள்காட்டு வரலுக்கு வந்து சோனிக் ட்ரிக் செய்கிறது தான் வந்து சோனிக் ரேஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா, அதாவது வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு புரியல அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி சோனிக், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சோனிக் செய்யணும், அடுத்து இந்த இடத்துல சோனிக் செய்யணும். ஸோ இது பேர் தான் வந்து சோனிக் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சோனிக் ட்ரிக்கு செய்ய தெரிஞ்சிருந்தாலே போதும். சோனிக் ரேஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சோனிக் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, சோனிக் கற்றுக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் செய்ய வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து சார்ஜ் கற்றுருப்போம். அதுலேருந்து நம்ம இந்த விரலேருந்து பின்னாடி கொண்டு போகும்போது அந்த பென் ஸ்பின்னிங் மோட் வந்து சுற்றுறப்ப இந்த இடத்துல பட்டு தானாக வந்து நமக்கு இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து அது பேர் தான் சோனிக். ஸோ இந்த இடத்துல நம்ம சார்ஜ் செய்கிற மாதிரி அதே சார்ஜ் இங்கே செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காக உங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது சோனிக் நார்மலாக ஈஸியாக செய்ய தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வரல வந்து சார்ஜ் செய்கிறப்ப வந்து நம்ம வந்து இந்த வரல பின்னாடியும் முன்னாடியும் தள்ளுவோம், அதை கொண்டுட்டு போவோம் இப்படி. ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது தானாக வந்து ஸ்பின் ஆகும். ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பென் ஸ்பின்னிங் மோடை வச்சுக்கிட்டு இந்த சுண்டு வரல முன்னாடியும் கொண்டுட்டு போங்க. அதை வந்து கூட வந்து இந்த வரலையுமே சரி கொண்டுட்டு போயிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தானாக வந்து இது இந்த இடத்துலையும் ஸ்பின் ஆகும். ஸோ ஸ்பின் ஆகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நடுவரில் பின்னாடி கொண்டுட்டு போக போகிறோம். அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, முன்னாடி பின்னாடி கொண்டுட்டு போகும்போது நடுவரில் தானே இந்த மாதிரி பின்னாடி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கும்போது பேக் சைடு வந்து இந்த இடம் பட்டு தானாக வந்து இந்த இடத்துல ஸ்பின் ஆகி வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து சோனிக் வந்து 5 to 3ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செய்கிறது வந்து 5 to 3, அதாவது வந்து சோனிக் 5 to 3 அப்புறம் 4 to 2. ஸோ இது பேர் தான் வந்து 5 to 3 4 to 2. இது வந்து சோனிக் ட்ரிக்கில் வந்து நிறைய ட்ரிக் இருக்குது. சோனிக் ட்ரிக்கில் அதில் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரிக்கும். ஸோ இந்த ரெண்டு சோனிக்கையும் வந்து ஒரே நேரத்தில் டக்குன்னு செய்கிறது பேர் தான் சோனிக் ரேஸ்ன்னு சொல்லுவோம். அண்டு வந்து இந்த சோனிக் ரேஸ் வந்து சோனிக் ரேஸ் ஃபால்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து எப்படின்னா, நம்ம எப்படி சோனிக் ரேஸ் செய்கிறோமோ அது அப்படியே ரிவர்ஸில் இருந்தால் சோனிக் ரேஸ் ரிவர்ஸ், அது அப்படியே கண்டினியூவாக, அதாவது இப்படி எப்படி சொல்கிறது, சோனிக் ரேஸ் ரிவர்ஸையும் திருப்பி செஞ்சோன்னா அது சோனிக் ரேஸ் ஃபால்னு சொல்லுவோம். நான் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோவில் சோனிக் ரேஸ் வந்து எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சோனிக் ரேஸ் ஃபால்லாம் எப்படி செய்யணும் அது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஆக்சுவலி இப்போ நமக்கு என்ன டார்கெட் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்து ஒரு காம்போ கற்றுக்கணும். காம்போனாலே நிறைய ட்ரிக்கை வந்து ஒன்றா செய்கிறது பேர் தான் காம்போன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காம்போ செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு அந்த காம்போவுக்கு என்ன ட்ரிக் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இந்த அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோனிக் ரேஸ் வந்து கற்றுக்கோங்க. எடுத்தையுமே வராது, கண்டிப்பாக கீழே எங்கேயா விழுவோம். ஸோ அதெல்லாம் பற்றி யோசிக்க தேவையில்ல. நீ தொடர்ந்து இது செஞ்சுட்டு இந்த சோனிக், அதாவது வந்து கண்டினியூஸ் இருந்து செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து டக்குன்னு சோனிக் செய்யணும். இந்த சைட்லேருந்து சோனிக் செய்கிறீங்களா, செஞ்ச கையில் டக்குன்னு இந்த இடத்துல சோனிக் செய்யுங்க. அதாவது இந்த இடத்துல ஸ்பின்னாகி வந்த கையோடு இந்த இடத்துல பிடிக்கிறப்ப டக்குன்னு இந்த நடுவரில் உள்ளே அமுக்குனீங்கன்னா தானாக சுற்றி அதே மாதிரி நடுவரில் இந்த ஆள்காட்டு வரல பின்னாடி கொண்டுட்டு போங்க. அதாவது இதை முன்னாடி தள்ளி ஆள்காட்டு வரல பின்னாடி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா தானாக இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இது பேர் தான் சோனிக் ரேஸ். புரியுதுங்களா? எல்லாம் பாருங்கள், அவ்வளோதான். இது பேர் தான் சோனிக் ரேஸு. நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டுட்டு போகிறீங்க, அடுத்து இந்த மாதிரி கொண்டுட்டு போகிறீங்க.
மொத்தத்தில் நம்ம வந்து ஃபைனலி ஈஸியாகவே சோனிக் ரேஸை கற்றுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் தான் வந்து சோனிக் ரேஸு. அதே சமயம் இதை செய்கிறப்போ உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பென் ஸ்பின்னிங் செய்கிறப்ப எவ்வளோ லுக்காக இருக்குது. அதுலேயும் இந்த ட்ரிக்கு பாருங்கள், கண்டினியூவாக ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்க்க ஒரு நல்ல லுக்காக இருக்குது. அதனால தான் இதை கற்றுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர்கிட்ட சீன் கெத்து கட்டலாம், சீன் போடலாம். அதே சமயம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனால் கற்றுக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சோனிக் செய்ய கற்றுக்கிட்டாலே போதும். அது தெரில அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி சோனிக் செய்யணுங்கிறத. அதே சோனிக்கை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சோனிக் செஞ்சோம்னா அது பேர் வந்து சோனிக் ரைஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள். ஸோ இது பேர் தான் சோனிக் ரைஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா ட்ரிக்குமே நான் வந்து கற்றுத்தரேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.